என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். இப்போது நாம் பார்க்க போவது மத கஜராஜன். மத கஜராஜன் படத்தில் விஷால், அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார், மணிவண்ணன், சோனு நிகாம், சடகோபன் ரமேஷ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு ரிச்சர்ட் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சுந்தர் சி. ஆரம்ப காலத்திலிருந்தே சுந்தர் சியுடைய படங்கள் என்று சொன்னால் கவர்ச்சி, கொஞ்சம் தூக்கலான இரட்டையர்த்த வசனங்கள், சண்டை காட்சிகள், காமெடி காட்சிகள், இவை அணிந்த ஒரு பொழுதுபோக்கு மசாலாவாகத்தான் இருக்கும். அது மாதிரி தான் இந்த படமும். இந்த படத்தில் விஷால், சடகோபன் ரமேஷ் ஆகியோர் நெருங்கிய நண்பர்கள். நெருங்கிய நண்பர்களில் சோனு நிகாமால் பழிவாங்கப்படுகிறார். சடகோபன் ரமேஷ் சிறைக்கு செல்கிறார். இதன் காரணமாக நண்பர்களை பழிவாங்கிய சோனு நிகாமை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து பாடுபடுகிறார் விஷால். சோனு நிகாம் அரசியல்வாதியுடைய வலதுகரமாக செயல்படுகிறார். ஏனென்றால் அவருடைய கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது. மந்திரி மனோபாலாவும் அவருக்கு இணைந்து செயல்படுகிறார். மந்திரி மனோபாலாவை கஞ்சாவில் பால் கலந்து அவரை மயக்கத்தில் அவர் ஜப்பான் தூதரை கற்பழிக்க முயல்கிறார். இது சிடியில் பிரச்சனை ஆகிவிடுகிறது. எனவே மனோபாலா தூக்கி அடிக்கப்படுகிறார் மந்திரி பதவியிலிருந்து. அதுக்கு பிறகு சோனு நிகாம் அந்த பதவிக்கு வர முயற்சிக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் கஞ்சா வைத்து மணிவண்ணனோடு சேர்த்து கைது செய்ய முயற்சிக்கிறார் சோனு நிகாம். இப்படியாக சோனு நிகாம் விஷாலை பழிவாங்குவதும், விஷால் சோனு நிகாமை பழிவாங்குவதும் அவங்க பரபரப்பாக விறுவிறுப்பாக படம் செல்கிறது. இந்த படத்தில் கதாநாயகனை நடித்திருக்கிறார் விஷால். விஷாலுக்கு 2 ஜோடிகள் கேட்கணுமா? ஒரு பக்கம் வரலட்சுமி சரத்குமார், ஒரு பக்கம் அஞ்சலி. பாடல் காட்சிகளிலே 2 பேரும் செமையாக கலக்குகிறார்கள். 2 பேரும் எதற்காக காலிக்கிறார்கள் என்பதே தெரியாது. லாஜிக் இல்லாத மேஜிக்காக காதலை உருவாக்கி இருக்கிறார் சுந்தர் சி. மனோபாலா படு அமர்க்களமாக காமெடி செய்திருக்கிறார். அவர் பிணமாகவும் நடித்து நம்மை கதியலங்க வைக்கிறார். அட்டேங்கப்பா! மனோபாலா வருகிற சீன் எல்லாம் சூப்பரான சீன்கள். காமெடி என்றால் அப்படி ஒரு காமெடி படத்தில் இருக்குது. அதே போல் சந்தானம் இந்த படத்துக்கு வலதுகரமாக திகழ்கிறார். படம் முழுக்க விஷாலோடு அதகலம் புரிகிறார் சந்தானத்தை அழகான சந்தானமாக, பழைய சந்தானமாக இந்த படத்தில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் மனோபாலாவின் இழப்பு, சிட்டி பாபுவின் இழப்பு, ஆகா இப்படிப்பட்ட நல்ல நடிகளை இழந்து விட்டோமே என்கிற அளவுக்கு சிட்டி பாபு, மனோபாலாவும் காமெடியில் தூள் பரத்தி இருக்கிறார்கள். படம் முழுக்க காமெடி, நெடி அதிகம். காமெடி படம் என்றால் இதுதான் காமெடி படம் என்று சுந்தர் சி அந்த காலத்திலே நிரூபித்திருக்கிறார். இந்த படத்தினுடைய வில்லன் சோனு நிகாம் கடைசி காட்சியில் இந்த 6 பேக்குடன் விஷாலுடன் மோதுகிற கட்டம் பயங்கரமான கிளைமேக்ஸில் சண்டை காட்சி அதிரி புதிரியாக இருக்கிறது. அதாவது படத்தில் சண்டை காட்சிகள் பார்க்க முடியாது இருக்கிறது. நடன காட்சிகள் அதை விட அதிகம். படம் முடிந்த பிறகு கூட சதாவுடைய கவர்ச்சிக்கு நடனம் படத்துக்கு தூக்கலாக இருக்கிறது. படத்தில் கவர்ச்சி விரும்பினால் படம் உங்களுக்கு ரொம்பவே ரசிக்கும். கவர்ச்சி ரசிகர்களுக்கு சர்க்கரை பொங்கல் என்றால் இந்த படம்தான். விஷால் ஆள் ஆஜானுபாக 12 வருஷத்துக்கு வந்திருக்கிறார். சமீபத்திலே இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிலே விஷாலை பார்க்கும்போது அப்படி இருந்த விஷாலா இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு விஷால் ஆள் மாறி போயிருக்கிறார். ஆனால் படத்தில் ஆஜானுபாக இருக்கிறார். 6 அடி உயரம், சூப்பராக அழகாக சண்டை போடுகிறார். அதைவிட அதிக அழகாக நடனம் ஆடுகிறார். பின்னி படல் எடுத்துக்கிறார் விஷால். இப்பேற்பட்ட விஷால் மீண்டும் இதே விஷாலாக வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையாக இருக்கிறது. அதே போல் இந்த படத்திலே சின்ன சின்ன நேரங்களில் நடித்தவர்கள் விட அசத்தி இருக்கிறார்கள். லொல்லு சபாவிலே நடித்த பலர் இந்த லொல்லு சபா நாடகத்திலே விஜய் டிவியிலே வந்த அனைவரும் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். லொல்லு சபா சாமிநாதன் அஞ்சலியுடைய அப்பாவை நடித்திருக்கிறார். அந்த வீட்டு சொந்தக்காரராக நடித்திருக்கிறார். அவர் வாயை திறக்கும் போதெல்லாம் ஒரே சிரிப்பு மழை. அதுவும் சந்தானமும் லொல்லு சபா சாமிநாதன் சேர்ந்து அடிக்கிற கூத்து இருக்க, ஏண்டா அப்பா மாதிரியா பேசுகிற நீ என்று பேசும்போதெல்லாம் வயிறு குலுங்க சிரிக்க வைத்து விடுகிறார்.
நிச்சயமாக சொல்கிறோம், பொங்கலுக்கு வயிறு நிறைய நீங்கள் பொங்கலும் சக்கரை பொங்கலும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிறு குலுங்கி குலுங்கியே ஜீரணமாகிவிடும். அந்த அளவுக்கு காமெடி நெருப்பு பொறி பறக்கிறது. விஜய் ஆண்டனியின் பாடல்கள் நல்ல மெலோடியாகவும் இருக்கிறது, கவர்ச்சியாகவும் இருக்கிறது. ஒரு பாட்டை உல்டா பண்ணியும் போட்டிருக்கிறாரு, பின்னணி இசையும் தூக்கலாக இருக்கிறது. இந்த படத்தில் ரிச்சர்டு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சூப்பரான ஒளிப்பதிவு, வண்ணக்கோலங்களாக ஒளிப்பதிவில் மிளிர்கிறார் ரிச்சர்டு. எல்லாம் படத்துக்கு பலமாக இருக்கிறது. ஆனால் லாஜிக் மட்டும் படத்தில் பார்க்கவே கூடாது. லாஜிக் இல்லா மேஜிக்காக காமெடி புயலை, காமெடி சூறாவளியை, காமெடி சுனாமியை உருவாக்கி இருக்கிறார் சுந்தர் சி. படம் நீங்கள் கேம் சேஞ்சர், மணங்கான், ஐடென்டிட்டி, மத கஜ ராஜா ஆகிய படங்கள் பொங்கலுக்கு வெளிவந்திருக்கின்றன. ஆனால் காமெடியை ரசிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு குடும்பத்தோடு பார்த்து மகிழ வேண்டிய படம் மத கஜ ராஜன்.